Hello guys, welcome back to my channel AJMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Realme தரப்புல இருந்துட்டு அவங்களுடைய Realme X50 Pro 5G என்ற இந்த ஸ்மார்ட் போனுடைய ஒரு சின்ன நான் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ Realme X50 Pro 5G. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா Realme வந்துட்டு அஃபிஷியலாக இன்னைக்கு இந்தியாலையும் சரி யூரோப்லையும் சரி சைமல்டேனியஸாக வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவைலபிலிட்டி எப்போதுலேருந்து இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6 மணிலேருந்தே வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு உங்களால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஆர்டர் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா தான் இருந்தது Realme தரப்புலேருந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா லான்ச் ஆன அதே நாளில் வந்துட்டு இவங்க சேல்ஸும் வந்துட்டு ஃப்ளாஷ் சேல் வந்துட்டு இவங்க வைக்கிறது கண்டிப்பா இதான் முதல் தடவை நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்துட்டு கண்டிப்பா இது ஒரு சின்ன அட்வான்டேஜ்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு சின்ன நான் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியலான சில ஹைலைட் ஸ்பெக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்கை பற்றி கூட இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதே நேரத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எந்த வகையான யூசர்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூட் ஆகும்ன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சில ஹைலைட்டான ஸ்பெக்ஸை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற இந்த Snapdragon 865 இந்த ஒரு சிப்செட். ஸோ இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட், அதே நேரத்தில் ரொம்பவே ஒரு பவர் எஃபிஷியன்டான ஒரு சிப்செட்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு Snapdragon 865 இந்த ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா Realme X50 Pro 5Gல வந்துட்டு Realme தரப்புல வந்துட்டு சொல்லியிருக்கிற ஸ்கோர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 6 லட்சத்தை வந்துட்டு தாண்டுது. அதே நேரத்தில் சில ரிவ்யூவர்ஸ் பிரகாரம் வந்துட்டு அவங்க டெஸ்ட் பண்ண ஸ்கோர்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 5,80,000 வந்துட்டு தாண்டுது. ஸோ அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு சூப்பர்பான ஸ்கோர்ஸ்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் பெர்ஃபார்மன்ஸ் மோடுன்ற ஒரு மோட் நீங்க சூஸ் பண்ணி அதில் வந்துட்டு நீங்க Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5,90,000 கூட வந்துட்டு டச் ஆகுது. ஸோ கண்டிப்பா இப்போதைக்கு இருக்கிற ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் Antutu பெஞ்ச்மார்க் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல வந்துட்டு கண்டிப்பா இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போதைக்கு இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல வந்துட்டு நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இதை பீட் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு கரண்ட் ஆகிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு Realme X50 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற இந்த 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட AMOLED டிஸ்பிளே, அதுவும் டியூவல் பஞ்ச் ஹோல் நாட்சோட. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே சூப்பரான விஷயம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் அண்ட் AMOLED டிஸ்பிளேன்ற இந்த ஒரு காம்பினேஷன் கண்டிப்பா வந்துட்டு நிறைய யூசர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஏற்கனவே வந்துட்டு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பற்றி ஒரு வீடியோ நான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த ஒரு காம்பினேஷன் கண்டிப்பாக நிறைய யூசர்ஸ் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது மீடியா கன்சூமர்ஸாக ஆகட்டும் இல்லை கேமர்ஸ்க்காக ஆகட்டும், 2 செட் ஆஃப் கன்சூமர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதில் வந்துட்டு கண்டிப்பாக இங்கே Realme ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் அந்த ஒரு டியூவல் பஞ்ச் ஹோல் நாட்ச்ல இருக்கிற ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கேமராஸ். ஸோ செல்ஃபி கேமராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 2 அல்ட்ரா வைட் செல்ஃபி கேமராஸ் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலுக்கான சோனியோடைய ஒரு பிரைமரி சென்சர் வந்துட்டு அங்கே கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 32 மெகா பிக்சல் கொண்ட அந்த ஒரு பிரைமரி சென்சரும் பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக செல்ஃபி கேமராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் இவெண்ட்ல இவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ண விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்லோமோ கூட வந்துட்டு நம்மளால பார்க்க முடியுது செல்ஃபி கேமரால. ஸோ ஸ்லோமோ வீடியோஸ் வந்துட்டு நம்ம செல்ஃபி கேமரால கூட எடுக்கலாம். 120 FPS வரைக்கும் ஸ்லோமோ வீடியோஸ் வந்துட்டு செல்ஃபி கேமரால நம்ம கேப்சர் பண்ண முடியும்ன்றது கண்டிப்பாக ஒரு ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அதே நேரத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற அந்த குவாட் ரைட் கேமரா செட்டப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 64 மெகா பிக்சலுக்கான ஒரு சாம்சங் உடைய GW1 என்ற இந்த ஒரு பிரைமரி சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா Realme 64 மெகா பிக்சல் சென்சர்ஸில் யூஸ் பண்ணிக்கிற அதே சென்சர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் இங்கே வந்துட்டு ஒரு 12 மெகா பிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸும் ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் ஒரு 2 மெகா பிக்சலுக்கான போர்ட்ரேட் லென்ஸும் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ்ல வந்துட்டு நம்மளால மேக்ரோ ஷாட்ஸை கூட கிளிக் பண்ண முடியும். ஸோ 2.5 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் மேக்ரோ ஷாட்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேமராஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து நமக்கு ஃபீல் கொடுக்கும். ஆனால் இருக்கிறது 4 கேமராஸ் தான். ஸோ இது வந்துட்டு ரேர் கேமராஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ரொம்பவே வந்துட்டு ஒரு டீசென்டான ஒரு ரொம்ப சூப்பரான கேமரா செட்டப் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க Realme நம்ம சொல்லலாம். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும்
நம்ம வந்துட்டு அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்றது இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு நான் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ. ஸோ ஃபோன் நம்ம கிட்ட இருந்தால் தான் அதோடைய குவாலிட்டி அண்ட் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பேச முடியும். ஸோ அது இல்லாததுனால நம்ம வந்துட்டு வெறும் டெக்னிக்கலாக ஸ்பெக்ஸை வச்சு மட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அதனால ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கேமராஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிற பேட்டரி. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு ஒரு 4200 mAh பேட்டரி வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 65 வாட்க்கான சூப்பர் டாட் சார்ஜர் வந்துட்டு இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பா ரொம்பவே வந்துட்டு ஒரு அட்ராக்டிவான ஒரு ஸ்பெக்கா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்மார்ட் போனை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பா வந்துட்டு இந்த ஸ்மார்ட் போன் ரியல்மி தரப்புல வந்துட்டு இவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா 35 நிமிஷத்துக்குள்ள வந்துட்டு இந்த ஸ்மார்ட் போன் 0 to 100% வந்துட்டு நம்மளால சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் ரியல் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் 30 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துட்டு நம்மளால சார்ஜ் பண்ண முடியும் தான் நான் ஒரு கெஸ் வந்து நான் பண்றேன். ஏன்னா ரியல்மி X2 Pro கூட பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்குள்ள வந்துட்டு சார்ஜ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் 27 இல்லை 28 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டு அதனால வந்துட்டு 100% அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ரொம்பவே ஃபாஸ்டான ஒரு சார்ஜிங் ஸ்பீட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணணும் நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்துட்டு ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான விஷயமா இருந்தாலும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்கை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் ரியல்மி வந்துட்டு 3 வேரியன்ட்ஸ்ல வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்டான 6GB RAM ப்ளஸ் 128 GB ஸ்டோரேஜ் கொண்டு இந்த ஒரு பேஸ் வேரியன்ட். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மெயினான விஷயம் இங்க வந்துட்டு இவங்க LPDDR5 என்ற இந்த லேட்டஸ்ட் RAM வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. அதே நேரத்தில் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இங்க வந்துட்டு இவங்க UFS 3.0 ஸ்டோரேஜ் வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ UFS 3.1 இவங்க யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அவங்களோட லான்ச் இவெண்ட்ல கொடுத்திருந்தாங்க. ஸோ டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இந்த இவங்க யூஸ் பண்ணிக்கிற UFS 3.0 வந்துட்டு சாம்சங் உடைய UFS 3.0 வந்து இவங்க தரப்புல இருந்து இவங்க சொல்றாங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த 3.0 வந்துட்டு மற்ற 3.1 ஸ்டோரேஜஸ் விட ஃபாஸ்டா இருக்குன்னு தான் இவங்க தரப்புல இருந்து இவங்க சொல்றாங்க. ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இங்க வந்துட்டு LPDDR5 RAM வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணிடுறது கண்டிப்பா ஒரு மேஜர் பாசிட்டிவா தான் நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்றதுக்கு மறந்துட்டேன்னா இந்த ஸ்மார்ட் போன் வந்துட்டு நம்மளுக்கு வேப்பர் கூலிங் சிஸ்டம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு கூலிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்துட்டு டெம்பரேச்சர்ஸை ரொம்பவே வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணி வைக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுவுமே வந்துட்டு ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நான் இங்க பார்க்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த பேஸ் வேரியண்டான 6GB ப்ளஸ் 128GB ஸ்டோரேஜ் கொண்டு இந்த ஒரு பேஸ் வேரியண்டோட ப்ரைஸிங் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 38,000 ரூபாய்க்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்த் இட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இப்போதைக்கு 100% வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்த் இட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற ஒரே 5G ஸ்மார்ட் ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மியோடைய X50 Proன்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ கண்டிப்பாக 5G ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் இவங்க கொடுக்குற ஹார்ட்வேர்ஸை நீங்கள் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வர்த் இட்டாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வேரியன்ட் வந்துட்டு 8GB ப்ளஸ் 128GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியன்ட். அதோடைய ப்ரைஸிங் வந்துட்டு 40,000. அதே நேரத்தில் டாப் வேரியண்டான 12GB ப்ளஸ் 256GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த வேரியண்ட்டை வந்துட்டு 45,000 ரூபாய்க்கு வந்துட்டு இவங்க ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேஸ் வேரியண்ட்டே வந்துட்டு நம்ம இப்போதைக்கு எடுத்துப்போம். ஸோ அந்த 38,000 ரூபாய் வந்துட்டு அந்த 6GB RAM வேரியண்ட் வந்துட்டு இவங்க ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்துட்டு ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்கை தான் நான் இங்கே பார்க்குறேன். நான் நிறைய ரூமர்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆரம்பிக்க போகிறதா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ 50,000 ரூபாய் கம்பேர் பண்ணும்போது 38,000 ரூபாய் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு கம்மியான விலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ரியல்மி தரப்புல வந்துட்டு சரி இல்லை கன்சூமர்ஸ் வைஸ்லேருந்து நீங்கள் பார்த்தாலும் சரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸிங் தான் வந்துட்டு ரியல்மி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு அக்ரெசிவான ப்ரைஸிங் தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம சொல்லணும். ஸோ கண்டிப்பாக உங்களோட பட்ஜெட் வந்துட்டு 40,000 ரூபாய்க்குள்ளே இருந்தால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு 38,000 ரூபாய் கொடுத்து யார் வந்துட்டு வாங்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேமிங் வந்துட்டு இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் யார் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ப்ளஸ் இந்த Snapdragon 865 வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக கேமர்ஸ்க்கும் வந்துட்டு ரொம்பவே ஒரு டார்கெட்டடான ஒரு ஸ்மார்ட் ஃபோனே சொல்லலாம் ரியல்மி தரப்புல இருந்துட்டு. ஸோ நீங்கள் ஒரு கேமராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு மொபைல் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த ரெண்டு விஷயங்களுமே வந்துட்டு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும் தான் நான் நம்புறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர் பண்ணுற ஸ்பெக்ஸுக்கு இவங்க வச்சுக்கிற ப்ரைஸிங்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு டீசெண்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் எனக்கு தெரியுது. அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு லான்ச் ஆக போகிற iQOO 3 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்கை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு ஒரு கிளியர் கட்டான வின்னர் இருந்தது நம்மளுக்கு நாளைக்கு தான் தெரியும்.
ஸோ இவங்க வந்துட்டு ரியல்மி இன்னைக்கே சேல் வச்சதுக்கு ஒரு சின்ன காரணமும் வந்துட்டு எனக்கு தெரியுது. ஏன்னா நாளைக்கு வந்துட்டு iQOO 3 அவங்களுடைய லான்ச் இவெண்ட் இருக்கிறதுனால அவங்களுடைய ப்ரைஸிங் வந்துட்டு இதோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இவங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குவாங்களா இல்லையான்னு இதில் இவங்க கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்ததுனால இன்றைக்கே இவங்க சேல்ஸை வச்சிருக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு ஒருவேளை iQOO 3 வந்துட்டு இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான ப்ரைஸிங் அவங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னா இல்லை அப்போ வந்துட்டு ரியல்மி X50 Pro 5G வந்துட்டு ஒரு கிளியர் கட் வினராக இருக்கலாம். இல்லை அவங்க வந்துட்டு ரியல்மி X50 Pro விட ப்ரைஸிங் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு வந்தாலும் அங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மற்ற விஷயங்களை வந்து நம்ம கம்பேர் பண்ணி தான் ஒரு கிளியர் கட் வினர் வந்து நம்மளால் பிக் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு நான் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூக்கு வந்துட்டு இவ்வளோ தாங்க. ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அந்த வீடியோ நான் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேங்க. So until then, signing off from Sandeep.